26 நோக்கி தான் வெற்றி பயணத்தை குறித்து தான் முதலமைச்சராக சார். இப்ப 2026 சிஎம் ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அடுத்த முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க, நம்முடைய ஐபிஎஸ் தான். சரி, இப்ப ஒரு பகுதியில மட்டும்தான் ஏடிஎம்கே தொடர்ச்சியா வின் பண்ணுது. மேற்கு மாவட்டம் மற்றும் சவுத்துல வரதுல, டெல்டால வரதுலன்றாங்க சார். எல்லா மாவட்டங்களையும் வரும். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஆட்சியை இப்ப அப்புறப்படுத்தலன்றாங்க. அதுக்கு ஒரே இன்னைக்கு மருந்து யாருன்னா நம்ம பொதுச் செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். நிறைய பேர் வர்றதுக்கு தயாரா, இணையறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க வர்றவங்களா இணைச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க. ஆனா ஒருதலை பட்சமா இருக்கீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, கழகத்துல இல்ல, அதெல்லாம் அவங்கள அது பொதுச் செயலாளர் தான் அதெல்லாம் முடிவு. எங்களை பொறுத்தளவுக்கு கழக தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கும், எல்லாருமே இருக்கும். எல்லாத்தையுமே கடல் போன்ற இயக்கம். இதுல ஜனநாயக முறைப்படி ஒரு சில பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. ஜனநாயகம் இப்பதானே போறேன், உங்களை மாதிரி தானே போறேன். நீக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளும் போது வெற்றி கிடைக்கும்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அது அவருடைய கருத்து, அவருக்கு தான் கேட்கணும். எல்லாரும் நண்பர்கள் தான், நீங்களும் நண்பர்கள் தான். எல்லாரும் உடனே தான் பேசுவேன், உங்களோடையும் பேசுவேன், உங்களோட தான் பேசிட்டு. நம்ம வந்து